ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். என்ன பூஜைனா மகா கந்த சஷ்டி விரதம். அதாவது வருடத்தில் ஒரு முறை, இது மாதம் மாதம் வரும், இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறை இது வருவதனால் இது அனைவரும் நாம் செஞ்சே ஆகணும். வீட்டில் அவ்வளோ நன்மை, நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இது ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன். இதை நீங்கள் செஞ்சால் கடன் தொல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் இந்த வருஷம் செய்கிறோம். அடுத்த வருஷம் நாங்கள் நினச்சது நிறைவேறிச்சுன்னா அடுத்த வருஷமும் இதே போல் வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் போன வருஷம் இதுக்காக வேண்டணும், எங்களுக்கு நிறைவேறிடுச்சு சொல்லிட்டு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா முருகரோட ஆயுதம் என்ன? வேல். இப்போ வேலுக்கு சக்தி வேல்னு சொல்கிறாங்க. எதுக்கு சக்தி வேல்னு சொல்கிறாங்க தெரியுமா? இதில் முக்கால் பங்கு பேர் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். சக்தி வேலுன்றது பேர் சக்தி உருவம் பாதி உருவம் வேலாக உருவாகி அந்த வேலை எடுத்துன்னு போய் தான் முருகர் கொடுப்பாங்க. அதுக்கு தான் சக்தி வேலுன்னு சொல்லுவாங்க பேர். அந்த வேலே சக்தி தான். சக்தினா முருகரோட அம்மா, அதுக்கு தான் சக்தி வேல், அம்மா வேலுன்றது அர்த்தம். அது அதுக்கு தான் சக்தி வேலுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறோமோ சக்தி வேலுக்கு நம்ம கோயில் எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க அதே போல் எங்ககிட்ட சின்னதாக ஒரு சக்தி வேல் இருக்குது. அதுக்கு என்னென்ன இப்போ எங்களோட முடிஞ்சது. இப்போ என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழைக்கேற்ற எல்லோருண்ட. அதே போல் எங்களால் என்ன முடிஞ்சதோ அந்த பொருளை வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம். என்ன நம்ம மளிகை கடையில், இப்போ எங்கள் ஊரில் மளிகை கடையில் கிடைக்க வேண்டிய பொருள் தேன், விபூதி, மஞ்சள், பூவு, பால். இப்போ இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நார்மலாகவே கிடைக்கும். அதை வச்சு ஒரு 3 டைம் இல்லை 5 டைம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். கடைசியாக தண்ணி ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு பொட்டு, அதான் மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் கூட வைக்கலாம். மஞ்சள், சந்தனம், விபூதி, குங்குமம் அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய் நம்ம பூஜை இதில் வச்சு நம்ம கற்பூரம் காட்டி வச்சோம்னா நம்மளுக்கு நன்மை சேருன்னு ஒரு ஐதீகம். அதனால் எல்லா குடும்பத்திலும் இது செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த வருடமே உங்களுக்கு நன்மை சேரும். இது எப்படி இருக்கணும்னா, நம்ம சஷ்டி ஆரம்பித்த உடனே சஷ்டி விரதம் சொல்லுவாங்க. சஷ்டி விரதம்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது நாங்கள் எப்படி இருக்கோம்? அது எப்படின்னா, காலையிலையும் பால் சாப்பிட்ணும், இரவும் பால் சாப்பிட்ணும். பால் காய்ச்சி சாப்பிட வேண்டியது தான். இல்லைன்னா என்னால் இல்லைங்க, நாங்கள்லாம் பட்டினியெல்லாம் கிடக்க முடியாதுங்க சாப்பிட்டாங்க சொன்னால், நீங்கள் காலையில் ஒரு வேளை பால் சாப்பிட்டு நைட்டு கூட இந்த பால் பழ வகை சாப்பிட்லாம். இல்லைங்க எங்களால் பழ வகை கூட எங்கள் பசி அடக்க முடியாதுங்க அப்படின்னா கூட காலையில் ஒரு வேளை பால் சாப்பிட்டு நைட்டு கூட டிஃபன் எதனா நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க இது கூட எங்களுக்கு செட் ஆகாதுங்க சொன்னால்,
இப்போ 3 வேளை சாப்பிட்றது ஒரு வேளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 வேளை மீடியமாக கூட சாப்பிட்டுக்கலாம். காலைல 2 இட்லியோ இல்லை அதே போல் நைட்டு 2 இட்லி 3 இட்லி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு மேலே சாப்பிட்ணுன்னா நீங்கள் விரதமே எடுக்க தேவையில்லை. விரதம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது, இப்படி தான் எடுக்கணும் விரதம். நான் வந்து எங்கள் வந்து பசி எடுக்கணும் ஆனால் நம்ம வந்து விரதம் எடுக்கக்கூடாது. நம்ம விட்டுணும் விரதம் எடுக்காமல் நம்ம சஷ்டி விரதம் அந்த முடிவு ஒரு சமயத்தில் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாம் வந்து நம்ம மனிதன் தானே கண்டுபிடிச்சது. நம்ம யாரும் வந்து எந்த சாமியும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம எதை ஒன்று உருவாக்கலாம் நாம் தான் உருவாக்குறோம். எப்படி உருவாக்கினாலும் அதை வந்து நம்ம கரெக்டாக உருவாக்கினா போதும், நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். தப்பாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணால் அது எதுவும் தப்பாகாது. அதனால் அனைவரும் சஷ்டி விரதம் கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும்னு நான் சொல்ல, அது உங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பம். சில பேர் விருப்பம் இருக்கும், சில பேர் விருப்பம் இருக்காது. இங்கே பாருங்கள், தேன் அபிஷேகம் பாருங்கள். தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், இது வந்து விபூதி இப்போ போட்டாங்க இல்லையா, அது வந்து விபூதி அபிஷேகம். பாருங்கள் விபூதி. இது வந்து சந்தனம் வச்சுட்டு பூ போடுறாங்க பாருங்கள். அதான் கோயிலில் எப்படி பண்ணுவாங்க, கோயிலில் வந்து ரொம்ப பிரபலமாக பண்ணுவாங்க. ஏன்னா கோயிலில் ரொம்ப பெரிய பெரிய கோயில்லனா காசு வசூல் பண்ணி, இப்போ கவர்மெண்ட்டு சார்ந்த கோயில்னால் கவர்மெண்ட்டு நன்கொடை வரும், இப்போ அது மூலிமா பண்ணுவாங்க, காசு நிறையா இருக்கும். இல்லை கவர்மெண்ட் இல்லாத தனியார் கோயில்னா ஊர் உள்ள காசு வசூல் பண்ணி பண்ணுவாங்க, அப்பயும் காசு இருக்கும் அவங்ககிட்ட. நல்லா தடப்படலாம், என்னென்ன சாமிக்கு என்னென்ன அபிஷேகம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அபிஷேகம். அதனால் நம்ம இப்போ வீட்டில் பண்ணும்போது வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. சுத்தபத்தமாக இருந்து நம்ம விரதம் எடுத்து பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி வந்து நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது, தப்பாக ஒன்றும் நம்மளுக்கு சொல்லாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஏழை குடும்பத்தில் என்ன இருக்குது அதை வச்சு பண்ணணும்னு நம்மளுக்கு கடவுளுக்கு தெரியும். இவன் ஏழை பரவாயில்ல, நம்மளுக்கு இதையே செய்கிறானே அதே போதும் நம்ம கடவுளை ஏற்றுக்கணும். அதால் இல்லை எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகனை வேண்டி கடைசி நாள் சஷ்டி முடிவு ஒரு நாளில் நீங்கள் கல்பரம் ஏற்றி கும்பிட்டாங்கன்னு அது கூட போதும். நம்மளால் முடிஞ்சது என்னவோ அது செஞ்சாவோ போதும். பாருங்கள், இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நம்ம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா, அபிஷேகம் தண்ணி அதெல்லாம் எடுத்து உரமாக வச்சாச்சு. அதை வந்து யாருமே இப்போ மனிதன் காலுப்படாத இடத்துல அது வந்து ஊற்றிடணும். இப்போ நம்ம சக்தி வேலை எடுத்து அந்த விளக்கு போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த விளக்கு சென்டராக வச்சுட்டோன்னே நம்ம அதுக்கு தீபாதாரணை காட்டி, சக்தி விளக்கு தீபாதாரணை காட்டி கும்பிட்டு முடிச்சிக்க வேண்டியது தான். இதே போல் தான் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணணும். நான் இவ்வளோ நேரம் பேசுனது உங்களுக்கு எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. அப்படி கரெக்டாக இருந்தாலும் கரெக்டுன்னு சொல்லுங்கள், நீங்கள் பேசுனது நல்லாயிருக்கு. தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா பாருங்கள் சக்தி. அதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குறைகள் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஏன்னா மனுஷனாக பிறந்தோம், யாருமே வந்து குறையில் குறை எப்படி சொல்ல தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது.
அதில் தப்பு செய்வாங்க தான். அதை தெரியாமல் செஞ்சிட்டாலும் அந்த தப்பை நீங்கள் அதை சொல்லி இவ்வளோ தப்பு இருக்குது, தவறு இருக்குது சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.